ஜோர்தான் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் இயாத் குனைஃபி என்பவர் இஸ்லாமிய ஒரு அழைப்பாளர். அரபு நாடுகள் மட்டுமல்லாமல் இதர நாடுகளில் இவர் ஒரு பிரபலியமான ஒரு இஸ்லாமிய ஒரு அழைப்பாளர். கடந்த 2019ஆம் ஆண்டு இவருடைய அருமை மகளான ஜாரா புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தனது மகள் மரணிப்பதற்கு முன்பு எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை பற்றி சில ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்தார். அன்று காலை நேரம் இருக்கும். எனது மகள் ஜாரா என்னை அழைத்து, எனது அருமை தந்தையே, நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னார். எனது மகள் பேசியதை கேட்ட எனக்கு சங்கடமாகவும் கவலையாகவும் இருந்தது. என் அருமை மகளே, நீ எப்போது மரணிப்பாய் என்பது உனக்கோ அல்லது எனக்கோ எங்கே இருக்கிற தாதியார்களுக்கோ தெரியாது. எனது அருமை மகளே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் எப்போது மரணிக்கும் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் ஒருவேளை மரணித்தால் உங்கள் தந்தையின் அருகாமையில் இருப்பதை விட இறைவனுக்கு அருகாமையில் இருப்பீர்கள் என்று சொன்னேன். இதை கேட்டு எனது அருமை மகள் புன்னகை பூத்தவளாக தூங்கிவிட்டார். பகல் நேரம் இருக்கும். எனது மகள் என்னை மீண்டும் அழைத்தாள். எனது அருமை தந்தையே, சுவனத்தை பற்றியும் அதில் நடக்கின்ற விடயங்களை பற்றியும் கூறுகின்ற குர்ஆன் வசனங்களை எனக்கு ஓதி காட்டுங்கள் தந்தையே என்று கூறினார். எனது மகள் மரணத்திற்கு தயாராகி விட்டாள் என்பதை புரிந்து கொண்டு அவள் கேட்ட வசனங்களை ஓதி காட்டிய வசனங்களை கேட்டுக்கொண்டே மரணம் அடைந்தாள் எனது அருமை மகள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜாராவுக்கு வெறும் 13 வயதுதான் ஆகிறது. இருந்தும் எவ்வளவு ஒரு இறை பக்தி பார்த்தீர்களா?